பிரதீப் ஜெயின் சார். ஒரு மலை, இந்த மாதிரி ஒரு மலை வந்து இந்த மாதிரி ஒரு மலை சரித்திரத்துல நம்ம ரொம்ப 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 ரேர் தான். இவ்வளவு மலை நம்ம பெயர்தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப ரேர் ஈவென்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். சரி சார். ஆனா இது நம்ம முதல்ல இதை வந்து அந்த மலையோட அந்த அளவை வந்து கணிக்கிறதுல நமக்கு இந்த மிஜாங் புயல் இங்க நிலை கொண்டுள்ள போதும் இந்த மாதிரி அதிக அளவு இந்த 50 சென்டிமீட்டர் வர பெருங்குடியில பெய்யும், 40 சென்டிமீட்டர் பெய்யும்லாம் நம்ம கணிக்க முடியல. அதே போல அதாவது ஒரு புயல் சார், இது ஒரு கீழடுக்கு சுழற்சியில வந்து இந்த அளவுக்கு மழை அது பெய்வதற்கு என்ன மாற்றம் ஏற்படுது? 40 சென்டிமீட்டர்னாலும் பெரிய மலை தான், 20 சென்டிமீட்டரே பெரிய மலை தான். நம்ம கணிக்க முடியலன்னு கிடையாது, கணிக்க நமக்கு தெரியும். இப்ப வந்து இது கூட பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல பெய்யும் எப்படி பெய்யும் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. இப்ப காயல் பட்டத்துல 90 சென்டிமீட்டர், திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 60 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில 38 சென்டிமீட்டர் தான். அதுலயும் நிறைய வேரியேஷன் வந்து இருந்தா 50-60% ஒரு ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவுமே நம்ம வேரியேஷன்ஸ் பாக்குறோம். எக்ஸாக்டா நம்மளால வந்து பின் பாயிண்டா சொல்ல முடியாது. தவிர இந்த ஏரியால வாய்ப்பு இது மாதிரி இருக்குது, மிக கன மழை வாய்ப்பு இருக்குது. என்னோட பதிவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்டேவே சொல்லிருந்தோம் பெரிய ஒரு மலைக்கு வாய்ப்பு இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ். சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 30-50 சென்டிமீட்டர் வரது கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாஞ்சோலை பகுதியில நம்ம சொல்லிருந்தோம். பட் பிளெயின்ஸ்ல இந்த மாதிரி இவ்வளவு அதிகமா வர்றது வந்து ஒரு ரேர் ஈவெண்ட் தான். இந்த 95 சென்டிமீட்டர், அதாவது நம்ம ஒரு மலைப்பகுதி இல்லாத ஒரு பகுதியில 95 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது வந்து இதுவே தமிழகத்துல அதிகமான மழை இது வரைக்கும் கணக்கெடுக்க தொடங்கினதுல இருந்து பகுதிகளை பெஞ்ச அதிகமான மழை இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். கடந்த ஒரு 150-200 ஆண்டுகளே சொல்றாங்க இதான் மிகப்பெரிய அளவுன்னு. ஆமா, கண்டிப்பா 200 ஆண்டுகள் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும் போது 200 ஆண்டுகள் நம்ம கிட்ட டேட்டா இருக்குது பார்க்கும் போது இதுதான் அதிகபட்ச மழை நம்ம பிளெயின்ஸ் ஏரியால நம்ம சொல்லலாம். ஓகே சார். ஆனால் இந்த மழை அளவு மற்றும் இந்த மழை உருவாகுவது, இந்த கிளவுட் பஸ்ட், சைக்ளோனு, இந்த மழை பதிவு இதெல்லாம் கணக்கிடுவதற்கு நமக்கு சர்வதேச அளவில் அதுக்கு மிக அந்த தரம் வாய்ந்த கருவிகள் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது, ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும்போது அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நவீன துல்லியமான நல்ல கருவிகள்லாம் நம்மகிட்ட இருக்கா சார்? இன்னும் அதை மேட்ச் பண்ணாங்க மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதே மழைதான் நமக்கு எல்லா மழையுமே நீங்க குளோபல் மாடல்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 50 சென்டிமீட்டர் வரப்போகுது, 70 சென்டிமீட்டர் வரப்போகுதுன்னு இந்த மழையை எல்லாமே பிக் பண்ணிச்சு. எந்த மாடலுமே பிக் பண்ணல நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பேஸ்புக்ல போய் யாரோட எந்த பிளாகரோட போஸ்ட் எடுத்து பாருங்க, 70-80 1000 மில்லிமீட்டர் கூட ரெக்கார்டு இந்த இது பிக் பண்ணலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மழையை வந்து நம்ம பிக் பண்ண மழைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி மிச்சாங் புயலுக்கு அதே மாதிரி பிக் பண்ணத்தான், ரெண்டுமே நம்ம பிக் பண்ணத்தான். மாடல்கள்ல எனக்கு இன்னும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம மாடல்கள் எல்லாமே நீங்க வரைபடத்தை பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட் வரப்போகுது. பட் இதை நம்ம சொல்லும் போது நம்ம சொல்ல முடியாதுல்ல எந்த இடத்துல 50 சென்டிமீட்டர் வருமா, 60 சென்டிமீட்டர் வருமா, தூத்துக்குடியில வரப்போதா இல்ல கன்னியாகுமரி டவுன்ல வருமா, எங்க வேணா வந்திருக்கலாம். இந்த தென் பகுதியில எங்க வேணா வந்திருக்கலாம். அந்த ஸ்பாட்டானா நம்ம வந்து சொல்ல முடியாதே தவிர வாய்ப்பு அதனால நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து சொல்லணும் எதுவுமே வாய்ப்பு இருக்குதுன்னு. அதுக்குள்ள வந்து வேரியன்ஸா வருமே தவிர எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இந்த இடத்துல காயல் பட்டத்துல தான் 95 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இது வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது.